ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐஎன்ஆர் சீரியலில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம நிலா வந்து சேரன் கிட்ட சொல்கிறாங்க, அண்ணன் உங்கள் மேலே உங்கள் தம்பிங்க உயிரவே வச்சுக்கிட்டு இருக்காங்கண்ணே. உண்மையாகவே இவங்க இந்த அளவுக்கு உங்கள் மேலே பாசம் வச்சுக்கிட்டு இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலண்ணே. நீங்கள் இல்லைன்னு தெரிஞ்சதுமே ஆளுக்கு ஒரு சைடு போயிட்டு தேட ஆரம்பிச்சிட்டாங்க. பச்சை தண்ணி கூட யாருமே குடிக்கல. அந்த அளவுக்கு உங்களை எல்லாரையுமே தேடிக்கிட்டு இருந்தாங்க. நீங்கள் கிடைக்கிற இந்த செகண்ட் வரைக்குமே எல்லாருமே பதற்றத்தில் தான் இருந்தோம். நான் கூட சோழனெல்லாம் இந்த அளவுக்கு உங்கள் மேலே பாசம் வச்சுக்கிட்டு இருப்பாருன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலைங்கண்ணே அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சோழனும், என்னங்க நீங்கள் இப்படி பொசுக்குன்னு சொல்லிட்டீங்க, அண்ணன் இல்லாமல் என் மூச்சே நின்று போச்சு தெரியுமா, ஒருவேளை அண்ணன் கிடைக்காம போயிருந்தா நான் செத்து கூட போயிருப்பேங்க, அந்த அளவுக்கு எனக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நம்ம சேரன் இருந்துட்டு, டே சோழா என்னடா வார்த்தை இதெல்லாம், இப்படியெல்லாம் பேசக்கூடாதுடா. அண்ணன் உங்கள் நல்லதுக்காக தான் நான் வீட்டை விட்டே போனேன். ஆனால் நீங்கள் இந்த அளவுக்கு பட்டிருப்பீங்கன்னு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பாக இந்த இடத்த விட்டு கூட நகர்ந்துருக்க மாட்டேன்டா. இப்படியெல்லாம் சாவர அது இதுன்னு சொல்லிட்டு ஏதாச்சும் சொன்னேன், அவ்வளோதான், என்ன பண்ணணும்னு எனக்கே தெரியாதுடா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் வந்து சொல்கிறாங்க. உண்மையாக தானே சொன்னேன், நீ இல்லாமல் அப்படி தானே இருந்தது, இனிமேல் இப்படி ஏதாவது எப்பயாவது பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்படி தான் அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க நம்ம சோழன். நம்ம நிலாவுக்கு இப்போல்லாம் சோழனை ரொம்பவே பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அவங்க மேலே சின்னதாக ஒரு அதாவது பாசம், அக்கறை, அரவணைப்பு அப்படின்ற மாதிரி சின்னதாக தோணவும் ஆரம்பிச்சிருச்சு. சோழனை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம சோழன் பாட்டுக்கு சேரன்கிட்ட நிறைய விஷயம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த கேப்பில் இங்கே நம்ம நிலா வந்து சோழனை சைட் அடிக்கிறாங்கன்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு ரசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஏன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் அவ்வளோ பாசமாக இருக்காங்க. இவர் நம்ம பின்னாடியுமே வந்துக்கிட்டு தான் இருக்காருன்றதும் நமக்கு புரியுது. அதே சமயம் நம்மளை அவர் லவ் பண்ணவும் செய்கிறாருன்றதை நம்ம நிலா நல்லாவே புரிஞ்சுக்கிறாங்க. அதே சமயம் எங்கள் சோழனையுமே ரசித்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதை நம்ம பல்லவன் வந்து கவனிக்கிறாங்க. உடனே பாண்டியன் கிட்ட, அண்ணே அண்ணே அங்கே பாருண்ணே அப்படின்னு சொல்லிட்டு, என்னடா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அண்ணே அங்கே பாருண்ணே அண்ணி அண்ணனை சைட் அடிக்குதுண்ணே அப்படின்னு சொல்லவும், அப்படியாடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியனுமே ரொம்பவே ஆர்வமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆமாடா, சரி சரி, இவங்க ரெண்டு பேரும் எப்படியாவது ஒன்று சேர்ந்துட்டாங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும்ல. எப்படியுமே நிலா இந்த வீட்டை விட்டு போகாமல் இதே வீட்டில் இருந்தாங்க அப்படின்னா நமக்குமே சந்தோஷம் தானே. அதுக்கப்புறம் சேர அண்ணனுக்கும் கல்யாணம் நடந்து அதுக்கப்புறம் உனக்கு எனக்குன்ட்டு கல்யாணம் நடந்து எல்லாருமே குடும்பமாக சந்தோஷமாக இருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் குசு குசுன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை வந்து நிலா வந்து கவனிக்கிறாங்க. என்ன ரெண்டு பேருமா பக்கமே கேட்காம குசு குசுன்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க, அப்படி என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், அது ஒன்றும் இல்லை நீ சும்மா தான் அது வந்து அப்படின்னு சொல்லி தயங்குறாங்க. டே பல்லவா, என்னடா என்னை பற்றி தானே பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஐயோ அண்ணி, உங்களை பற்றி இல்லை, சோழனை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கோம். உடனே சோழன், டேய் பல்லவா, என்னை பற்றி என்னடா பேசிக்கிட்டு இருக்கீங்க. இல்லை, உங்களுக்கு குழந்தை பிறந்தா எப்படி இருக்கும்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கோம். அது எங்கடா நடக்க போகுது, அதான் எனக்கு கல்யாணமே ஆகலே அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நிலாவுக்கு பொசுக்குன்னு கோவம் வந்துடுது. என்னங்க நீங்கள், உங்களுக்கு கல்யாணமே ஆகலைன்னு சொல்கிறீங்க, அதான் என்ன கல்யாணம் பண்ணியிருக்கீங்கல்ல அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டதுமே சோழனுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. என்னங்க இப்போ இப்படி சொல்கிறீங்க, அப்போது நீங்கள் என் பொண்டாட்டியா அதாவது இருக்கிறதுக்கு உங்களுக்கு சம்மதமா, நீங்கள் இதே வீட்டில் இருப்பீங்களா, என்ன உங்கள் புருஷனாக நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி மேலே கேள்வி கேட்குறாங்க. உடனே நிலா இருந்துட்டு, ஐயோ நம்ம மனசில் உள்ளதை அப்படியே வெளிக்காட்டிட்டோமே, ஐயோ இவருக்கு இந்த நமக்கு அவர் மேலே லவ் வந்துருச்சுன்ற விஷயத்த அவர்கிட்ட சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம நிலா வந்து யோசிக்கிறாங்க. ஐயோ அப்படியெல்லாம் இல்லைங்க, உங்கள் மேலெலாம் எப்போவுமே எனக்கு லவ்வே வராது, அதே சமயம் உங்களை நான் புருஷனாகவும் ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் போங்க, ஆசையை காட்டி மோசம் பண்ணுற கணக்காக தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லவும், என்னங்க நான் என்னங்க மோசம் பண்ணேன், நீங்கள் தான் என்ன மோசம் பண்ணிட்டீங்க, ஆதார் கார்டு அது இதுன்னு சொல்லிட்டு ஏமாற்றி என்கிட்ட பொய் சொல்லி நடிச்சுக்கிட்டு இருந்திருக்கீங்க, சொல்லப்போனால் ஏமாந்தது நான் தான் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனே சேரன் இருந்துட்டு, போதும் பழசவே நடந்ததவே பேசி பேசி எதுக்காக பிரச்சனை, ஐயோ பிரச்சனையெல்லாம் இல்லைண்ணே சும்மா தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி அப்படியே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்குங்க, நான் காஃபி போட்டு கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் வந்து காஃபி போட போயிடுறாங்க. இப்போது சோழன் இருந்துட்டு, நிலா உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் நிலா. என்ன அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லைங்க அது வந்து அண்ணனுக்கு எங்கெங்கேயோ நம்ம பொண்ணு பார்த்தோம், போகிற இடம் எதுவுமே செட் ஆகலை,
சரி, ஒரு யோசனை எனக்கு தோணியிருக்கு. அது கரெக்டான யோசனையா? இல்ல நல்ல யோசனையா இருக்குமான்னு கொஞ்சம் டவுட்டா இருக்கு. நீங்க சொல்றீங்களா? அப்படின்னு சொல்லவும், உடனே பல்லவன் இருந்துட்டு, "அண்ணே, விஷயம் என்னன்னு டைரக்ட்டா சொல்லுண்ணே" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே சோழன் இருந்துட்டு, "சொல்ல தான் போறேன் இருடா" அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வராங்க. அது வந்து அண்ணன் எங்கேயுமே போகாம, அதான் சந்தாவோட வீட்டுக்கு போயிருக்காங்க அப்படின்னா, அப்பா சொன்ன மாதிரி சந்தாவுக்கும் அண்ணனுக்கும் ஏதாவது கிசுகிசு இருக்குமோ அப்படின்னு சொல்லவும், உடனே பல்லவன் இருந்துட்டு, "அண்ணே, கிசுகிசுனா அப்படின்னா என்னண்ணே?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், அஹ், உடனே நிலா இருந்துட்டு, "சோழன் என்ன சோழன், பல்லவனை வச்சுக்கிட்டு இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க?" உடனே பல்லவன் இருந்துட்டு, "அண்ணி, என்ன நீ என்னை வச்சுட்டு இதெல்லாம் பேசக்கூடாதா என்ன? எனக்கும் வயசாகுது, நான் காலேஜ் படிக்கிறேன் அண்ணி. அடுத்த வருஷமோ இல்லை அதுக்கு அடுத்த வருஷமோ நான் கல்யாணம் பண்ணிக்க போகிற ஸ்டேஜ் எனக்கு. என்னை வச்சுக்கிட்டு நீங்கள் எல்லாமே பேசலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை" அப்படின்னு சொல்லி பல்லவன் சொல்கிறாங்க. உடனே சோழன் இருந்துட்டு, "அது வந்து ஒரு வேளை சந்தாவும் அண்ணனும் லவ் பண்ணுவாங்களோ? எங்கேயுமே போகாமல், ஏன் அண்ணன் நினச்சிருந்தா கோவிலுக்கோ இல்லை வேறு ஊருக்கோ கிளம்பி கூட போயிருக்கலாம். ஆனால் சந்தா இருக்கிற வீட்டுக்கு போயிருக்காங்க. எப்படியும் ஒரு பொண்ணு இருக்கிற வீட்டில் எப்படி திடுதிப்புன்னு கூட யாருமே அலோவ் பண்ண மாட்டாங்க. அது எப்படி அண்ணனை சந்தா வந்து சமைச்சு கொடுக்குறாங்க. அவங்க பேசுகிற விதம் எல்லாமே எனக்கு என்னவோ அப்பா சொன்ன மாதிரி அவங்க 2 பேருமே லவ் பண்ணுவாங்கன்னு தோணுதுங்க. உங்களுக்கு என்னங்க தோணுது?" அப்படின்னு சொல்லவும், அப்படிலாம் இருக்காதுன்னு தான் எனக்கு தோணுதுன்னு சொல்லி நம்ம நிலா சொல்கிறாங்க. உடனே பாண்டியன் இருந்துட்டு, "இல்லைங்க, எனக்கு என்னமோ சோழன் சொல்கிறது கரெக்டாக தான் இருக்குன்னு தோணுது. நம்ம வேணா அண்ணனோட ஃப்ரெண்டு பையா கிட்ட நம்ம பேசி பார்க்கலாமா? அண்ணனுக்கும் சந்தாவுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். அவங்க 2 பேருக்குமே நல்லா ஒத்து போகுங்க" அப்படின்னு சொல்லவும், உடனே நம்ம சோழன் இருந்துட்டு, "எனக்கு என்னவோ ஒரு விஷயத்தில் மட்டும் ஒத்து போகாது. அவங்க ஒன்று பேசுவாங்க, நமக்கு ஒன்றுமே புரியாது. நம்ம ஒன்று பேசுவோம், அவங்களுக்குமே புரியாது. அது ஒன்று தான் இடிக்குது." உடனே பல்லவன் இருந்துட்டு, "அண்ணே, அதெல்லாம் நம்ம வீட்டில் இருக்க பேச பேச எல்லாம் பழகிக்குவாங்கண்ணே. அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. 2 பேர் மனசுக்கு பிடிச்சது இருந்தது அப்படின்னா ஓகே தானே" அப்படின்னு சொல்லவும், உடனே இங்கே நிலாவுமே, "ஆமாம், கரெக்டாக தான் இருக்கும்னு எனக்கும் தோணுது. சரி, இந்த விஷயத்தை பற்றி ஃபஸ்ட்டு சேர அண்ணன்கிட்ட பேசுகிறதா இல்லை பையா அவங்க கிட்ட பேசுகிறதா?" அப்படின்னு சொல்லி நிலா கேட்கவும், சோழன் இருந்துட்டு, "அந்த விஷயத்தெல்லாம் விட்டுருங்க, நான் பார்த்துக்கிறேன். ஐயா காதலில் சேர்த்து வைக்கிறதெல்லாம் கில்லி மாதிரி நான்" அப்படின்னு சொல்லவும், உடனே இங்கே நிலா இருந்துட்டு, "ஆமாம் ஆமாம், நீங்கள் கில்லி தான்" அப்படின்னு சொல்கிறாங்க. "என்னங்க நக்கலாக சொல்கிற மாதிரி இருக்குது, எப்படியோ ஒன்று எடுத்துக்கோங்க" அப்படின்னு சொல்லி நிலா சொல்கிறாங்க. "சரி, இதுக்கான வேலையை நான் பார்க்குறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எங்கே நம்ம சோழன் வந்து வெளியே கிளம்பி போயிடுறாங்க. நம்ம சேரனுமே வீட்டில் சமைச்செல்லாம் முடிச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் வேலைக்கு கிளம்பி போயிடுறாங்க. இப்போது நிலாவுமே ஆஃபீஸ் கிளம்பி போகிறாங்க. ஆஃபீஸில் இங்கே நிறைய ஒர்க் இருக்குது. எல்லாத்தையுமே முடிச்சுட்டு திரும்ப ஈவினிங்கு வீட்டுக்கு வந்துடுறாங்க. இப்போது நம்ம சோழனுமே ஈவினிங் வீட்டுக்கு நம்ம சேரன் வீட்டுக்கு வர டைமில் பையாவை பார்த்து பேசுகிறதுக்காக போகிறாங்க. "உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணுங்க, என் அண்ணனை பற்றி தான்" அப்படின்னு சொல்லவும், "சொல்லுங்க" அப்படின்னு சொல்லிட்டு பையாவுமே சொல்கிறாங்க. அது வந்து எப்படி சொல்கிறதுனே எனக்கு ஒன்றுமே புரியலைங்க. ஏதாவது நீங்கள் தப்பாக எடுத்துக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லவும், "ஐயோ, அப்படியெல்லாம் நான் எதுவும் தப்பாக எடுத்துக்க மாட்டேன். விஷயம் என்னன்னு சொல்லுங்கள்" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே சோழன் இருந்துட்டு, "அது வந்து அதான் சந்தா இருக்காங்களா, உங்கள் தங்கச்சி சந்தா?" "ஆமாம், சந்தா இருக்கா. என்ன ஆச்சு அவளுக்கு?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், "அவங்களுக்கு எதுவும் ஆகலை. சந்தாவுக்கும் என் அண்ணனுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. வீட்லேயுமே என் அண்ணனுக்கு தவிர மற்ற எல்லாருக்கிட்டையும் நாங்கள் பேசணும். எனக்கு என்னமோ கரெக்டாக படுது. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? சந்தாவை என் அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறதுல உங்களுக்கு விருப்பமா?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், கொஞ்ச நேரம் இங்கே பையா வந்து யோசிக்கிறாங்க. "திருதுப்புன்னு இப்படி கேட்குறீங்க, எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. என்ன இருந்தாலும் கல்யாணம் பண்ணிக்க போகிறவங்களோட சம்மதம் தானே ரொம்பவே முக்கியம். நான் சந்தா கிட்ட கேட்டுட்டு என்ன ஏதுன்னு உங்ககிட்ட சொல்கிறேன்" அப்படின்னு சொல்கிறாங்க. "சரிங்க, கேட்டுகிட்டே நீங்கள் சொல்லுங்கள்" அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சோழன் வந்து நினைக்கிறாங்க, கண்டிப்பாக பையாவுக்கு இதில் எந்த ஒரு ஆட்சேபனையும் இல்லை, எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. சந்தா ஓகே சொல்லிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அண்ணனோட கல்யாணத்தை பேசி முடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே சந்தோஷமாக வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போது சேரன் வீட்டுக்கு வந்ததுமே நிலா கிட்ட, "எங்க சோழனை மட்டும் காணோம்" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே கரெக்டாக நம்ம சோழனும் வந்து நிற்கிறாங்க. "என்னடா, எங்கடா போயிட்டு வர? இவ்வளோ லேட்டாக வர?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், "அண்ணே, அது ஒன்றும் இல்லைண்ணே, ஒரு முக்கியமான வேலையை முடிச்சுட்டு வந்தேன். முடிச்சுட்டு வரல, பாதியிலே நின்றுட்டுருக்கு. பதில் கிடச்சிருச்சு அப்படின்னா முடிஞ்ச மாதிரி தான்" அப்படின்னு சொல்லவும்,
பதிலா? என்ன பதில்? ஐயோ! அது ஒன்றும் இல்லைண்ணே. இந்த அதான் முதலாளிகிட்ட வேலையை பற்றி பேசியிருந்தேன். அவர் நல்லபடியாக வேலைக்கு நீ வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல பதில சொன்னார் அப்படின்னா வேலை முடிஞ்சுது அப்படின்ற மாதிரி சொல்ல வந்தேனே அப்படின்னு சொல்கிறாங்க. சரிடா சோலா, நீ போயிட்டு உட்கார் போ, நான் டீ போட்டு கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இப்போது நம்ம நிலா வந்து சோழன் வாங்க சோழன், நம்ம போய் தனியாக பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி கூப்பிட்றாங்க. நம்ம சோழனுக்கு அப்படியே பட்டாம்பூச்சி பறக்கிற மாதிரி இருக்குது. என்னங்க கையெல்லாம் பிடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லுவோம். ஐயோ சாரி, நான் தெரியாமல் ஒரு ஆர்வத்தில் பிடிச்சிட்டேன். ஆர்வமா? என் மேலே உங்களுக்கு ஆர்வமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், உடனே நம்ம சோழன் இருந்துட்டு கேட்குறாங்க. உடனே நிலா இருந்துட்டு, ஐயோ என்னங்க நீங்கள் இப்படியெல்லாம் பேசுகிறீங்க, அதெல்லாம் ஆர்வம் இல்லை. அண்ணன் கல்யாண விஷயமா நீங்கள் பையா கிட்ட பேச போனீங்களே, பையா என்ன சொன்னாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் அப்படின்னு சொல்லவும், அதுவா, எனக்கு என்னமோ பையாவுக்கு ஓகே தான் எனக்கு தோணுது, சந்தாவை கேட்டுட்டு வந்து சொல்கிறேன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படியோ ஒன்று, சந்தாவுக்கு அண்ணனை பிடிச்சிருந்தது அப்படின்னா 2 பேருக்குமா கல்யாணம் பண்ணி வச்சிடலாம், ரொம்ப நல்லா இருக்கும்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாங்க அப்படின்னு சொல்லி 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏங்க அண்ணனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்து உங்களுக்கு தானா அப்படின்னு சொல்லவும், உடனே சோழன் வந்து ஒரு மாதிரி முகமே வாடி போயிடுது. ஏங்க இப்படியெல்லாம் பேசுகிறீங்க, நான் மனசை திறந்து ஒன்று சொல்லட்டுமா, உண்மையாகவே உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. ஒரு வேளை என்கிட்டேருந்து நீங்கள் டிவோர்ஸ் வாங்கிட்டு போயிட்டீங்க அப்படின்னாலுமே நான் கண்டிப்பாக இன்னொரு கல்யாணமெல்லாம் பண்ணிக்கவே மாட்டேங்க. உங்கள் நினைப்பாவே என் வாழ்க்கையை ஓட்டி கழிச்சிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம நிலாவுக்கு ஏற்கனவே நம்ம சோழன் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் வந்துருச்சுன்னே சொல்லலாம். இப்போது இவங்க இப்படி ரொம்பவே ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி சொல்கிறத பார்த்ததுமே நம்ம நிலாவுக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாயிடுது. உடனே சோழன் அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சிக்கிறாங்க. சோழனுக்கு ஒன்றுமே புரியல, என்னடா இது நடக்கிறதெல்லாம் கனவுல நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நிலாவை பிடிச்சி கிள்ளிடுறாங்க. நிலா பயங்கரமாக கத்திடுறாங்க. ஐயோ உண்மைதான், இது கனவு இல்லை, ஐயோ சாரிங்க, இது நிஜத்தில் நடக்குதா இல்லை கனவானே எனக்கு ஒன்றும் புரியல, அதனால தான், அதுக்காக இப்படியா கிள்ளுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே இங்கே நம்ம இது சேரன் வந்து சத்தம் கேட்டு, என்னாச்சுமா நிலா, உனக்கு ஒன்றும் இல்லையே, ஏன் சத்தம் போட்ட அப்படின்னு சொல்லி கேட்கவும், உடனே நம்ம சோழன் வந்து வெக்கப்படுறாங்க. அது வந்துன்னு எங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லவும், இருங்க நான் சொல்லி சமாளிச்சுக்கிறேன். அது இந்த பக்கமாக பள்ளி பார்த்தாங்க, அதை பார்த்ததும் சத்தம் போடுறாங்கண்ணே, வேற ஒன்றும் இல்லை, நாங்கள் சும்மா பேசிக்கிட்டு தான் இருந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது சேரன் மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க, இவங்க 2 பேரும் நல்லா தான் பேசிக்கிறாங்க, நல்லா தான் பழகிக்கிறாங்க, 2 பேரும் லைஃப்லேயும் ஒன்றா இருந்து சந்தோஷமாக இருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். கடவுளே, இவங்க 2 பேரையும் பிரிக்காமல் நீங்கள் தான் 2 பேரையும் ஒன்று சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் வந்து மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே நம்ம நிலா இருந்துட்டு, ஏங்க எனக்குமே உங்களை ரொம்ப பிடிச்சிருக்குங்க, முன்னாடியெல்லாம் உங்களை எனக்கு சுத்தமாக பிடிக்காது, எப்படியாவது டிவோர்ஸ் வாங்கிட்டு நம்ம வேலையை பார்க்கணும் அப்படின்னு தான் நினைப்பேன், ஆனால் எனக்கு உங்களை இப்போ ரொம்ப பிடிச்சிருக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம சோழனால் இந்த சந்தோஷத்தை அப்படியே ஒரு மாதிரி எப்படி வெளிப்படுத்துறதுன்னு கூட தெரியல. உடனே நம்ம நிலாவை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சோழன் இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. ஏங்க இதை என்னால் சத்தியமாக ஜீரணிக்கவே முடியலைங்க, நீங்கள் இப்படி ஒரு வார்த்தை சொல்லுவீங்கன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலைங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் இங்கே நம்ம நிலாவும் சோழனும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ சேரன் இருந்துட்டு வாங்க சாப்பிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமா கூப்பிட்றாங்க. எல்லாருமே சாப்பிட்டு ஜாலியாக இருக்காங்க. நம்ம சோழன் தான் பயங்கர சந்தோஷம், என்றைக்கும் இல்லாமல் ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. பல்லவன் இருந்துட்டு, அண்ணே என்னண்ணே உன்னுடைய சந்தோஷத்துக்கு அளவே இல்லை போல், பயங்கர சந்தோஷமாக இருக்க. ஆமாடா பல்லவா, இந்த மாதிரி நாளை நான் எப்போவுமே என் வாழ்க்கையில் இந்த அளவுக்கு பட்டது கிடையாது அப்படின்னு சொல்லவும், பல்லவன் இருந்துட்டு, என்னென்ன என்ன சந்தோஷம்னு தெரிஞ்சுக்கிட்டா நானும் சந்தோஷப்படுவேன்ல அப்படின்னு சொல்லவும், அது வந்துடா, அது வந்து இனிமே நிலா இந்த வீட்டை விட்டே போக மாட்டா, அது மட்டும் இல்லாமல் என்னையும் விட்டு போக மாட்டா, என் லைஃப் லாங் என் கூட தான் ட்ராவல் பண்ண போகிறா அப்படின்னு சொல்லவும், லைஃப் லாங்கு எங்கே ட்ராவல் பண்ண போகிறீங்க, டூர் ஏதாவது போகிறீங்களா, அப்போவுமே லைஃப் லாங் எப்படியும் டூர் போய்கிட்டே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் சொல்லவும், டேய் என்னடா மொக்க ஜோக் பண்ணுறடா, நிலா என்னை ஏற்றுக்கிட்டாடா, நானும் அவளும் இனி ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழ போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நம்ம சேரன் பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. என்னடா சொல்கிற அப்படின்ட்டு, ஆமாண்ணே நிலாவே அவங்க வாயாலேயே சொல்லிட்டாங்க, என்ன அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கான் அப்படின்னு சொல்லவும், இங்கே நம்ம நிலா வந்து ரொம்பவே வெட்கப்படுறாங்க. நிலா ரொம்ப நல்ல முடிவு எடுத்திருக்கப்பா, எனக்கு அடிக்கடிக்கு சோழனை பற்றி தான் ரொம்ப கவலையாக இருக்கும், இப்போது எனக்கு அந்த கவலையே இல்லைப்பா, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருப்பா, நீங்கள் 2 பேரும் சேர்ந்து சந்தோஷமாக
இருக்கணும், நல்லபடியாக உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அண்ணா நீங்கள் கவலைப்படாதீங்கண்ணே, இனிமே இந்த வீட்டையும் சோழனையும் உங்களையும் எல்லாரையும் பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்குது. நான் எக்காரணத்து கொண்டும் இந்த வீட்டை விட்டு எப்போவுமே போக மாட்டேனே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே இங்கே நம்ம பல்லவன் இருந்துட்டு, அண்ணி எனக்கு குட்டி குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்கும், அதுவும் பெண் குழந்தைன்னா இன்னும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சீக்கிரமாகவே நீங்கள் எங்களுக்கு ஒரு குட்டி குழந்தைய பெற்று கொடுத்துட்றீங்களா அப்படின்னு சொல்லவும், நம்ம நிலா வந்து வெக்கப்பட்டுக்கிட்டே உள்ளே ஓடிடுறாங்க. சோழன் இருந்துட்டு, பல்லவா நீ கவலைப்படாத பல்லவா, ஒரு பெண் குழந்தை இல்லை 10 பெண் குழந்தைய பெற்று உன் கையிலே கொடுத்துட்றேன், நீ சந்தோஷமாக ஜாலியாக அவங்க கூட விளையாடு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பாண்டியன் இருந்துட்டு, ஆசையாக பாரு, டேய் ஓவராக போய்கிட்டு இருக்கடா, டேய் நாளைக்கு நாளைக்கு நான் ஒரு குழந்தைய பெற்று கொடுக்குறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் சொல்லவும், உடனே சேரன் இருந்துட்டு, டே சோழா என்னடா என்னடா பேச்சு இதெல்லாம், என்ன விளையாடிக்கிட்டு இருக்கியா, நாளைக்கே நினச்சதும் குழந்தை பெற்றுக்கிறதுக்கு, அண்ணே இன்றைக்கி இருந்தே நான் அதுக்கான வேலையை ஸ்டார்ட் பண்ண போகிறேண்ணே அப்படின்னு சொல்லவும், டேய் என்னடா இதெல்லாம் இப்படி தான் பல்லவங்கிட்ட இவங்ககிட்டலாம் பேசிக்கிட்டு இருக்கிற வேண்டிய விஷயமா இது, ஆனால் இதில் என்னென்ன தப்பு இருக்குது, பல்லவனுமே கல்யாணம் வயசானவன் தான், நாளைக்கே கல்யாணம் பண்ணிக்கோ சொன்னாலுமே அவன் பண்ணிக்குவானே அப்படின்னு சொல்லவும், சரிடா போதும்டா இந்த பேச்சை நிறுத்திட்டு போய் படுத்து தூங்குடா அப்படின்னு சொல்லிட்டு தூங்குறாங்க. இங்கே நம்ம நிலாவுமே உள்ளே போயிட்டு, என்ன சோழன் வெளியவே தூங்குறாரா இல்லை இன்றைக்கி உள்ள நம்ம கூட வந்து தூங்குவாரா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. இப்போது நம்ம சோழன் இருந்துட்டு அவங்க அண்ணனும் கூட படுக்கிறாங்க. உடனே பாண்டியன் இருந்துட்டு, டேய் என்னடா இங்கே படுக்கிற, அதான் அவங்க உன்னை புருஷனாக ஏற்றுக்கிட்டாங்களா, இனிமேல் நீ எதுக்காகடா வெளியே படுக்கணும் அப்படின்னு சொல்லவும், ஆமாம் இல்லை ஐயோ பழக்க தோஷத்தில் நான் இங்கே படுத்துட்டேன், பயங்கர சந்தோஷமாக இருக்கா, என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல பாண்டி, சரி சரி நான் உள்ளே போயிடுறேன், ஒருவேளை உள்ளே போனால் ஏதாவது பிரச்சனை வந்துருமோ, பயமாக இருக்கேடா அப்படின்னு சொல்லவும், உடனே சேரன் இருந்துட்டு, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் வராது, இனிமேல் நீ உள்ளவே ரூம்லேயே படுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சோழன் டோரை ஓப்பன் பண்ணி உள்ளே போகிறாங்க. நம்ம நிலாவுமே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க, வாங்கங்க அப்படின்னு சொல்லிட்டு. உடனே நம்ம சோழனுமே ரொம்பவே சந்தோஷமாக போகிறாங்க. அப்பா நிலா எந்த கோவமும் படலை, நம்ம இனிமேல் இவங்க கூட தூங்கலாம், நிலா நான் உங்கள் கூட தூங்கலாம்ல அப்படின்னு சொல்லவும், தூங்கலாமே நீங்கள் என் புருஷன் தானே, நம்ம 2 பேரும் ஒன்றா தூங்குறதுல என்ன போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நம்ம சோழனுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது, பயங்கர சந்தோஷமாக அவங்க வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. மறுநாள் காலையில் நம்ம நிலா ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க, சோழனுமே ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. பாண்டியன் வந்து கடைக்கு கிளம்பி போயிடுறாங்க. கொஞ்ச நேரம் கழித்து நம்ம சோழனுமே கடைக்கு கிளம்பி போயிடுறாங்க. சோழன் இருந்துட்டு பாண்டியன்கிட்ட, டே பாண்டி என் வாழ்க்கையில் நான் நினச்சி பார்த்தேன், ஆனால் இவ்வளோ சீக்கிரம் இப்படியெல்லாம் நடக்கும்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல பாண்டி, ரொம்ப சந்தோஷமாக இருக்குடா, நான் நினச்சது எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சோழன் வந்து சொல்லிக்கிட்டாங்க. என்னடா வாழ்க்கையை ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு சொல்லுவோம், ரொம்பவே சூப்பராக போகுது பாண்டி, இனிமேல் இப்படியே போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்க நேரத்தில் தான் வானதி வராங்க. என்ன ப்ரோ ஏதோ நல்லா போய்கிட்டு இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, ஆமாம் ஆமாம் ரொம்ப நல்லா தான் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன அப்படி போய்கிட்டு இருக்கு, என் வாழ்க்கையை தான் சொல்கிறேன், அடிக்கடிக்கு என் பொண்டாட்டிக்கு எனக்கு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும், இப்போல்லாம் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு, அதை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க ப்ரோ எப்படியோ ஒன்று வாழ்க்கையை என்ஜாய் பண்ணி வாழுங்க, என்ன பாண்டி நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லவும், என்ன வானதி நேற்று தான் பார்த்துட்டு போனேன், திரும்ப இன்றைக்கி வந்து நல்லா இருக்கியான்னு கேட்குற, டெய்லியும் கேட்கணும்ல, ஆமாம் உங்கள் வீட்டு நிலவரமெல்லாம் எப்படி போகுது அப்படின்னு சொல்லி பாண்டி கேட்கவும், அது போகிற மாதிரியே தான் போய்கிட்டு இருக்கு, எங்கள் அண்ணன் தேவையில்லாமல் என்கிட்ட பிரச்சனையை கிளப்புவான், நான் அவனுக்கு நோஸ் கட் பண்ணிடுவேன், இதே தான் நடந்துக்கிட்டு இருக்கு, அதுவும் இல்லாமல் அடிக்கடிக்கு உனக்கும் எனக்கும் கல்யாணமே நடக்காது, அது அப்படியெல்லாம் நடக்கவும் விட மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான், அது மட்டும் இல்லாமல் புதுசாக ஒரு பிரச்சனையும் கிளப்பியிருக்காங்க பாண்டி அப்படின்னு சொல்லவும், என்ன வானதி என்ன பிரச்சனை, உனக்கு ஏதாவது பிரச்சனை, உன்னை எதனா அடித்தாங்களா அப்படின்னு சொல்லவும், கண்டிப்பாக என் மேலே கையை வைக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, அது வந்து எனக்கு மாப்பிள்ளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க பாண்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே நம்ம பாண்டி வந்து பயங்கரமாக ஷாக்காக வராங்க. பாண்டி நீ பயப்படாத பாண்டி, கண்டிப்பாக அவங்க மாப்பிள்ளை பார்த்தாலுமே நான் என்ன கல்யாணமாக பண்ணிட்டு போயிட்டு போகிறேன், நான்லாம் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன் பாண்டி, எந்த மாப்பிள்ளையை கூட்டிகிட்டு வந்து நிப்பாட்டினாலும் நான் பாண்டின்னு ஒருத்தவங்கள லவ் பண்ணுறேன், அவங்கள தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டு அவங்கள திருப்பி அனுப்பிடுவோம் பாண்டி, நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லவும், உடனே நம்ம சோழன் இருந்துட்டு, பாண்டி உன் ஆள் ரொம்ப ரொம்ப தெளிவாக இருக்கா பாண்டி, நீ பயப்படவே வேண்டாம்,
உன் வாழ்க்கைக்கு இவ ஒருத்தியே போதும் அப்படின்னு சொல்லவும், என்ன அவன் ஒருத்தியை மட்டும் தான் பார்க்கணும், அது என்ன மட்டும்தான், நீ பேசி இது என் ஆளை கெடுத்து விட்டுற போற அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வானதி சொல்லவும், அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே நம்ம வானதி இருந்துட்டு சோழன் கிட்ட கேட்குறாங்க, என்ன சோழன் ப்ரோ, எப்போ நீங்கள் குழந்தை பெற்று கொடுக்க போகிறீங்க? கல்யாணம் ஆகி 6 மாதத்துக்கு மேலே ஆகுது, எப்போ நீங்கள் குழந்தை சத்தத்தை அதாவது அந்த வீட்டில் கேட்க வைக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லவும், நம்ம சோழனுக்கு ஒரு வெக்கமாக இருக்குது. கண்டிப்பாக கூடிய சீக்கிரமே அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நம்ம பாண்டி இருந்துட்டு பயங்கரமாக சிரிக்கிறாங்க. என்னடா சிரிக்கிற? இல்லை, இந்த சோழனே இவ்வளோ ஃப்ராட வேலையை பார்த்துக்கிட்டு பொய் சொல்லிக்கிட்டு தெரியுற, ஒரு குட்டி சோளம் வந்தானா என்னெல்லாம் வேலையை பார்க்குவான் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தேன். என்னடா நான் என்ன பொய் சொல்லிட்டு தெரியுறேன்னா, நல்ல விஷயத்துக்காக பொய் சொல்லுவேன், நல்ல விஷயத்துக்காக பொய் சொல்கிறது ஒன்றும் தப்பு இல்லைல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் ஆமாம், தப்பு இல்லை தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி பேசி ஜாலியாக சிரித்து பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம நிலா வந்து இப்போது நம்ம சோழனை ஏற்றுக்கிட்டாங்க. அதே சமயம் கூடிய சீக்கிரமே நம்ம நிலா ப்ரெக்னென்ட் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. தேங்க்யூ.